الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. இஸ்லாமிய சோர்களே, எமது ஷிரார்கள் குர்ஆன் மதரசாவுக்கு செல்கிறார்கள். அவர்கள் குர்ஆனை ஓத அவர்கள் அங்கே படிக்கின்றார்கள். ஆனால் அந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய கவனம் என்ன? அந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு இந்த பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய கவனம் என்ன? நாம் பாடசாலைகளுக்கு கொடுக்கக்கூடிய கவனம், உலக கல்வியலுக்கு கொடுக்கக்கூடிய கவனம், எமது மொண்டசிரி அந்த பாடசாலைகளுக்கு கொடுக்கக்கூடிய கவனம் இந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு கொடுக்கின்றோமா? நாங்கள் மாலை நேர வகுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய கவனத்தை இந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு வழங்குகின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று எமது ஷிரார்கள் பாடசாலைகளுக்கு ஒழுங்கான முறையிலே அதற்கு தயாராகி செல்கிறார்கள், அதற்கு தயார்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் குர்ஆன் பாடசாலைகளுக்கு, குர்ஆன் மதரசாக்களுக்கு எந்த அளவு தயார் செய்து அனுப்பப்படுகிறார்கள்? ஒரே ஒரு இரண்டு மணித்தியாலங்கள் அவர்கள் இந்த குர்ஆன் மதரசாவிலே ஒரு நாளைக்கு கழிக்கின்றார்கள். ஆனால் அந்த 2 மணித்தியாலங்களிலும் கூட அதிலே ஒரு மணித்தியாலம் இருந்துவிட்டு மாலை நேர வகுப்புகளுக்காக வேண்டி அனுமதி பெற்று செல்லக்கூடிய ஷிரார்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, உலக கல்விக்காக காலையிலிருந்து பகல் வரையிலே நேரத்தை செலவழித்துவிட்டு இந்த குர்ஆனுடைய கல்விக்காக ஒரு மணி நேரத்தை கூட செலவழிக்க முடியாதவர்களாக, அவ்வளவுக்கு பிஸியானவர்களாகத்தான் எமது ஷிரார்கள் காணப்படுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவம், குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இந்த அளவுதான் இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளை எந்த அளவு ரெடியாக்கி அனுப்புகிறோம், அவர்களை அளவுபடுத்தி அனுப்புகிறோம். ஆனால் குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் உடுத்த உடுப்போட ஊத்தையோட அப்படியே செல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே குர்ஆனுக்கு நாங்கள் கவனம் கொடுக்கின்றோம் என்றால் ஆரம்பமாக இந்த குர்ஆன் மதரசாக்களுக்கு நாங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். இந்த ஷிரார்களுக்கு இந்த இல்மை, குர்ஆனுடைய அறிவை படித்து கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." உங்களில் மிகச் சிறந்தவர்கள் குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடியவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே குர்ஆனை படிப்பதென்பதும் குர்ஆனை படித்து கொடுப்பதென்பதும் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களிலே மிகச்சிறந்த அமல். அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்தவர்கள். உலகத்தில் பல பட்டங்களோடு, பதவிகளோடு, மதிப்போடு ஒருவர் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்தவன் குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்